சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்களுக்காக நம்ம நினைச்சிடும் சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் டெஸ்ட் பேஜானது கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டெஸ்டாக வாரத்தில் ஒரு நாட்கள், அதாவது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டே இந்த டெஸ்டானது உங்களுக்கு நான் நிச்சயம் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த டெஸ்ட்டை ஃப்ரீ டெஸ்ட்டாக இதற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் மொபைல் ஆப்ஸ்லேயே கொடுத்துறோம். ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணி இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதணும். இந்த ஸ்டடி மெட்டீரியல் என்பது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் பேங்கும் நான் நினைச்சிருக்கேன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிஜிடிஆர்பி சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பகுதியை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின் பேங்காக இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும். ஸோ 40 மதிப்பெண்ணை குறித்து நீங்கள் எந்த கவலையும் போட வேண்டியதில்லை. சேலஞ்சாக நம்ம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நிச்சயம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் இணைந்து ஒவ்வொரு வாரமும் தேர்வு எழுதிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் 4 டெஸ்டானது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முடிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 4 டெஸ்ட் போக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன செய்யறோம் 5வது தேர்வு நம்ம எழுதக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த டெஸ்ட் பேஜில் ஒரு சில மாற்றங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொண்டு வந்திருக்கோம். இனியும் ஆசிரியர்கள் பயன்படுத்தணும். பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய பணியை உறுதி செய்யணும். காலத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷனுங்கிறது மிக விரைவில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுக்குள்ளே அதிகபட்சம் இந்த ஆண்டுக்குள்ளே இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமை நம்ம ஃபினிஷ் பண்ணியே ஆகணும். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஷெடியூல் இருக்கும். அப்படிங்கல நம்ம மேஜரை படிக்கணும். மேஜரை தொடர்ந்து சைக்காலஜி, எஜுகேஷன், ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே நம்ம இதை படிச்சிருந்தோம்னா ரிவிஷனுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு புதிய பாடத்திட்டமானது கொண்டு வந்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு போட்டி நிலவக்கூடிய பகுதி. இந்த வாய்ப்பை விட்டுட்டா வேற வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தேர்வுலையுமே நம்ம அடிபட்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் எழுதக்கூடிய தேர்வுக்கு இது வரைக்கும் என்ன முடிவுங்கிறது தெரியல. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்புல இந்த தேர்வை விட்டுட்டா அடுத்து நம்ம படிப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்கிறத புரிந்து கொண்டும் கோடை விடுமுறையானது ஆரம்பிக்குது. இந்த காலத்தை ஆசிரியர்கள் தங்களுக்கு சிறந்த முறையில் பயன்படுத்திக்கணும். ஸோ எல்லாத்தையுமே அடிப்படையாக ஒரு தொலைநோக்கோடு, அது மட்டும் இல்லாமல் நம்மளை பின்பற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அவர்களுடைய பணியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் உறுதி செய்ய வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் 3 மாறுதல்களானது கொண்டு வந்திருக்கேன். முதல் மாறுதல் என்னன்னா இதுவரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் பேஜ் வைஸா உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோம். முதல் 30 பக்கம், அடுத்து 30 பக்கம்னு சொல்லி பேஜ் வைஸா நம்மளுடைய மெட்டீரியலை ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். இப்படி பேஜ் வைஸா போகும் பொழுது அதுல ஒரு சில ஆசிரியர்களுக்கு இடர்பாடு. அது மட்டும் இல்லாமல் இதை முடிக்க முடியாது. இந்த பேஜ் வைஸாக போயிட்டு அடுத்த டாபிக் வைஸாக போகணும். அடுத்த டாபிக் வைஸாங்கும் பொழுது இதுக்கே காலம் பத்தாது என்பதை அடிப்படையாக கொண்டு நான் முதல்ல என்ன செஞ்சுருக்கேன் பேஜ் வைஸாக டெஸ்ட் இருக்கும். அந்த பேஜ் வைஸோட இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன் கொடுத்துருக்குறேன். பேஜ் வைஸாகவும் நீங்கள் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் கொடுத்துறேன். ஸோ இதை மட்டும் படித்தா போதும். முதல் மாறுதல். ஸோ அடுத்து இதுவரைக்கும் நம்ம 100 வினாக்களாக உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ தற்பொழுது 150 வினாக்களாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து தரம் உயர்த்தப்படுது. அப்போ 100லேருந்து 150 கொஸ்டின் நீங்கள் பேஜ் வைஸாகவும் படிக்கணும், டாபிக் வைஸாகவும் படிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய 2வது மாறுதல். ஸோ 3வது மாறுதல் என்ன பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாட்கள் தேர்வு. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைங்கிறது தான் நம்ம தேர்வாக கொடுத்துருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கக்கூடிய தேர்வை ஞாயிற்றுக்கிழமை எழுதி ஆகணும் என்பதை நான் அடிப்படையாக உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருந்தேன் கொடுத்துருந்தேன். ஸோ டாபிக் அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் முதல்ல ஆசிரியர்கள் இணையணும். இணைந்து அவர்கள் ஒரு செட் ஆகணும். அதுக்காகத்தான் நம்ம ஒரு தேர்வு கொடுத்துருந்தோம். இப்போ 2 தேர்வுகளாக உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் மாற்றுறோம். அது மட்டும் இல்லாமல் தேர்வு எழுதக்கூடிய காலத்தையும் நம்ம மாற்றுறோம்.
இப்போ ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி டெஸ்ட் ஆனது உங்களுக்கு நான் என்ன செஞ்சுறேன், ப்ரொவைட் பண்ணிடுறேன். சரிங்களா? சைக்காலஜி டெஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அதில் எந்த மாறுதலும் கிடையாது. சைக்காலஜியை நீங்கள் கம்பல்சரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் பண்ணி அந்த சைக்காலஜி டெஸ்ட் இருக்கும். ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகே இருக்கும், எஜுகேஷனும் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜிங்கிறது முதல் தேர்வு. அதே மாதிரி ஜிகே எஜுகேஷன்ங்கிறது இரண்டாவது தேர்வு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ 2 தேர்வு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முதல் தேர்வு சைக்காலஜி எழுதுறீங்க, அதில் 150 கொஸ்டின். அடுத்து எஜுகேஷன் எழுதுறீங்க, எஜுகேஷனை ஜிகே சேர்த்து எழுதுறீங்க, அதில் 150 கொஸ்டின். ஸோ அப்போ 2 தேர்வு உங்களுக்கு கிடைச்சிருது. இது போக மேஜருக்கு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இந்த தேர்வை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இரவு 11:59க்கு எழுதணுங்கிறத நான் என்ன மாத்துறேன்னா, 2 தேர்வு கான்செப்ட் அதிகங்கிறதுனால புதன் இரவு 11:59க்குள்ள நீங்க எழுதி முடிக்கணும். சரியா? ஸோ நல்லா கொஞ்சங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் கொடுக்கக்கூடிய இந்த தேர்வை நீங்கள் புதன்கிழமைக்குள்ள இந்த தேர்வை எழுதி முடிச்சிடலாம். அது பிறகு உங்களுக்கு டிஸ்கஷன் வீடியோ கொடுத்து உங்களுக்கு வந்து அடுத்த தேர்வுக்குள்ள நீங்கள் போயிடலாம். ஸோ இந்த கான்செப்டில் ஆசிரியர்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற பட்சத்தில் வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இதை முழுசாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதே மாதிரி குரூப்லேயும் நான் கொடுத்துறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ முதல் தேர்வு பாருங்கள், உங்களுக்கு முடிச்சிட்டோம் 100 கொஸ்டின். இரண்டாவது தேர்வு, மூன்றாவது தேர்வு, 4 தேர்வு முடிச்சிட்டோம். அப்போ 5வது தேர்வு இந்த வாரம் நீங்கள் எழுதக்கூடியது பார்த்தீங்கன்னா கல்வி உளவியல்ல 121வது பக்கத்துல இருந்து 150வது பக்கம். அடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும். ஸோ அடுத்து பாருங்க, கல்வி உளவியல்ல 151ல இருந்து 180 வரைக்கும். அதோட நீ சேர்த்து படிக்க வேண்டிய டாபிக் வளர்ச்சி, முன்னேற்றம், முதிர்ச்சி. டோட்டல் கொஸ்டின் 150. ஸோ இதே மாதிரி ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒவ்வொரு டாபிக் வைஸா வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருக்கேன், உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், கல்வி உளவியலுக்கு 20 டெஸ்ட் சொல்லியிருந்தேன்னா, ஸோ 20 டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் இந்த இருக்குது. 20 டெஸ்ட்டும் சைக்காலஜியில் நம்ம முடிச்சிடும். சைக்காலஜியை நீங்கள் முடிச்சு 20 டெஸ்ட் சைக்காலஜியை நீங்கள் முடிச்சிருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யறோம், ஜிகே எஜுகேஷன். இதுவுமே வந்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். ஆனால் ஷெட்யூலில் பாருங்க நான் 21, ஏன்னா கீழே இருந்து உங்களுக்கு கொடுக்கறனால 21 போட்டிருக்கேன். அப்போ இந்த தேர்வு முடிஞ்சுட்டு இதுன்னு பார்த்துடக்கூடாது. உங்களுக்கு சைக்காலஜியில் 20 டெஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை 20 வாரம் ஞாயிறு. ஸோ அதுக்கான டாபிக் இது. அதே மாதிரி ஜிகே எஜுகேஷனுக்கான டாபிக் இது. இதை இந்த டாபிக்கை பாருங்க. அப்ப ஜிகேக்கு இந்த வாரம் நீங்க படிக்க வேண்டியது எது படிக்கணும் சொல்லும் பொழுது இந்தியா வரலாறு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன தொடர்ச்சி நிலைக்கு முந்தைய கல்வி, தொடக்க கால கல்வின்னு சொல்லு, தொடர்ச்சி நிலைக்கு முந்தைய கல்வி. இது ஜிகேக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க படிக்க வேண்டியது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க படிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா வேத காலம், அதே மாதிரி இந்த தொடர்ச்சி நிலைக்கு முந்தைய கல்வியில 2வது பாகம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஜிகேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன், உங்களுக்கு எஜுகேஷனுக்கும் ஜிகேக்கும் சேர்த்து ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் புரியலைங்கிற பட்சத்தில் நான் சைக்காலஜிக்கான டாபிக் என்னவோ அதே டாபிக்கு உள்ள பேஜ் அந்த சீரியல் நம்பரை இதுக்கும் கொடுத்துறேன். சரிங்களா? அப்போ 5வது டெஸ்ட்டு சைக்காலஜியில் என்ன, 5வது டெஸ்ட்டு ஜிகே எஜுகேஷனுக்கு என்ன, இதை கூட நான் மாற்றி உங்களுக்கு கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ ஆனால் உங்களுக்கு வாரத்தில் 2 தேர்வு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த 2 தேர்வு என்பது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வை நீங்கள் முடிக்கும் பொழுது கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 தேர்வுக்கு மேலே இருக்கும். ஸோ இந்த தேர்வை நீங்கள் முடிக்கும் பொழுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறோம், சைக்காலஜி எஜுகேஷனை குறித்து எந்த கவலையும் நீங்கள் பட வேண்டியதில்லை. நிதானமாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணி போகலாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக 40 மதிப்பெண்ணை நம்ம எளிமையாக எதிர்கொள்ளலாம். ஸோ இந்த டெஸ்ட் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது, அதுதான் எல்லாருக்குமான இடர்பாடாக. ஏன்னா இது முழுக்க நம்ம ஃப்ரீ வெர்ஷனாக உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் குரூப்பை எப்படி நம்ம ஆட் பண்ணணும், ஆட் ஆகணும் பார்க்கும்போது இது முழுக்க நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் இந்த தேர்வு நம்ம கொடுக்கறதுனால மொபைல் ஆப்ஸோட லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வாட்ஸ்அப்
வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இணைவதற்கான வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேஜ் கோட், நீங்கள் பேஜ் கோட் கொடுத்து தான் ஜாயின் பண்ணணும். அந்த பேஜ் கோட் என்ன, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய லெட்டர்ஸ் கேப்ஸ் விடாமல், ஸ்மால் லெட்டர்ஸ்னால் ஸ்மால், கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல். ஸோ அந்த இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. அதே மாதிரி யூடியூப் லிங்க், இந்த வீடியோ இந்த தேர்வெல்லாம் எப்படி எழுதணும், எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி யூடியூப் லிங்கானது நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த யூடியூப் வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்து இந்த தேர்வில் இணைந்து உங்களுக்கான அரசு பணியை பெற்றுக்கொள்ள சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்துங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் சுபைக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள். 2025 உங்களுக்கான ஆண்டாக மாற்றணுங்கிறது இது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கக்கூடிய பகுதி. ஏன்னா டெஸ்ட்டு கொடுக்கணும், அந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கஷன் வீடியோ கொடுக்கணுங்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். ஆனால் அந்த சேலஞ்சை எளிமையாக நம்ம ஏற்றிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் சுபைக்குழுவோடு இணைந்து பயணிக்கிற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய அரசு பணி உறுதியாகுங்கிறத இந்த நேரத்தில் ஆணித்தரமாக நான் ஆசிரியர்களுக்கு உறுதி கூறுறேன். ஒவ்வொரு ஆசிரியர்களும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. தகவல் சந்தேகங்களுக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.